அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு 2 விதமான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். அவலோட பருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய இந்த ஹெல்த்தியான டிஃபனுக்கு பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பருப்பு அவலும் ஊறுற டைம் தான். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி லேசான அவல் எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க திக்கான அவல் வேணும்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அவலை இங்கே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக பருப்பை தனியாக ஊற போடணும், அவலை தனியாக ஊற போடணும். 2 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடலைப்பருப்பு பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 ஒன்றா சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இது 2யுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவலை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். லேசாக அந்த வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். கூடவே பாருங்கள் 2 பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ 2யும் நம்ம தனித்தனியாக ஊற போட்டு தான் எடுத்துக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கிட்ட இது 2மே ஊறட்டும். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு துவரம் பருப்பு 2மே நல்லா ஊறியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் 2 பருப்பு மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால கேஸ் ஐட்டமுங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோடய போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள், கெட்டியாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம இப்போ அரைச்சதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதோட கூடவே அவலையும் சேர்த்துக்க போகிறோம். அவலை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா ஊறிருக்கு. இப்போ இந்த அவலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக ஊறி வந்திருக்கு சாஃப்டாக. இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் டேஸ்ட்டுக்காக பாருங்கள் கொஞ்சம் தாளிச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை வந்து தாளிச்சிட்டு இதோட சேர்த்தாச்சு. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கொத்தமல்லி சேர்க்கலை. வேணுங்கிறவங்க இந்த டயத்தில் ஃபைனாக கொத்தமல்லியை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டிதான். நல்லா இறுக்கமாக டைட்டாக பிசிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக கலந்தாச்சு. தண்ணி எதுவுமே தேவைப்படலை. ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வேணுங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கொழக்கட்டைகளாக உருட்ட வேண்டிதான். பாருங்கள், கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து வேணும்னா கொஞ்சம் கையில் தண்ணியை தொட்டுட்டு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே வச்சிடலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி கொழக்கட்டையாக உருட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கையில் நீங்கள் லைட்டாக எடுத்து பிடிச்சிங்கனாலே நல்லா வந்துடும். கொழக்கட்டை எல்லாத்தையும் பாருங்கள், எங்களுக்கு இத்தனை கொழக்கட்டை வந்திருக்கு. இட்லி பிளேட்டில் லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் மிதமான சூட்டில் ரெடி ஆகட்டும். இந்த இட்லி பிளேட்டை வெளியே எடுத்து வச்சிட்டோம். எவ்வளோ அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் நாங்கள் எடுத்து காட்டுறோம். உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கோம். எடுத்து பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசான அவல், திக்கான அவல் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் அந்த அவல் வந்து கொஞ்சம் கடாய் சூட்டில் அப்படியே சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும். இப்போ நம்ம வறுத்த அவலை இங்கே ஒரு தட்டில் ஆட் பண்ணிடலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இங்கே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2மே வந்து நீங்கள் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அவல் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணுங்கள். டக்குன்னு வந்து அடியில் கருகிரும். ஏன்னா வெறும் கோதுமை மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால. அதனால் கைவிடாத நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு கோதுமை மாவு நல்லா வாசனை வந்து லைட்டாக அப்படியே நிறம் மாறி வர ஸ்டேஜில் அதையும் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அப்படியே விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன். இஞ்சி துருவல், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கேரட் அப்படியே நம்ம வதக்கி விட்டாலே போதும். நான் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் தான் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க தாளித்து முடித்தோடனே வெங்காயத்தை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேரட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. ஆனியன் போடாதனால நான் டைரெக்டாக கேரட்டை சேர்த்து பண்ணிட்டேன். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்து வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அதோடு சேர்த்து சூட்டிலே கொத்தமல்லியை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஆற விட போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அவலை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 1 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருந்தோம் அவலை. அதை வந்து மிக்சியில் மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதோட கூடவே நம்ம மிக்சியில் அவலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே இந்த டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த அவல், கோதுமை மாவு, உப்பு எல்லாமே சேர்ந்து வரணும், அது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்க்குறேன். நம்ம 1/2 கப் அவல், 1/2 கப் கோதுமை மாவு எடுத்தோம். அதுக்கு 1/2 கப் தயிர் சரியாக இருக்கும். நான் மொத்தமாக 1/2 கப் தயிரையும் விட்டுறல, ஒரு 1/4 கப் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் மீதி 1/4 கப்பை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் மொத்தமாக 1/2 கப் தயிர் வந்து சரியாக இருக்கும். இப்போ அதோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. அதனால் அந்த கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, கேரட்டெல்லாம் போட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து தாளித்ததையும் போட்டு கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு அவல் வச்சு ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். அதனால் இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. கூடவே சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். மொத்தமாக சட்னிக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன். கூடவே தேவையான அளவு பொட்டுக்கடலை அதையும் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி ஆல்ரெடி நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தாளித்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டியான தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சைட் டிஷ் சட்னி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகிருக்கு. பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த கோதுமை மாவு அவல் எல்லாமே எவ்வளோ திக்காக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் விட்டுருப்பேன். கலந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸில் எல்லாத்தையும் விட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள். இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். எல்லா குழியிலையும் நம்ம வந்து விட்டுறலாம். இப்போ எங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ண மாவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 இட்லி வந்திருக்கு.
இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த 2 பிளேட்ஸையும் உள்ளே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து ரெடி ஆகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆயாச்சு. பாருங்கள் இட்லி எல்லாமே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம பிளேட் எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுது. இப்போ நான் ஒன்றே எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட இட்லி வந்திருக்கு அப்படின்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்துடும். இன்னொன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அதுவும் நல்லா வந்திருக்கு. இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டு பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சூப்பராக வரும். நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கோதுமை மாவு அவல் வச்சு இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.